ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம். இன்றைய தினம் 351வது நாமாவளியாக ஓம் டாலிதாசுர சங்குலாய நமஹ. முருகப்பெருமான் இந்த நாமாவளி அழிக்கப்பட்ட அசுர கும்பலை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவன் அசுர தன்மையை அழிப்பார், அந்த அசுர குணத்தை அழிப்பார், அந்த அசுர கூட்டங்களை எல்லாம் அழிப்பார். அப்போ அழிக்கிறது அப்படின்றது என்ன அப்படின்னா, அதை இல்லாமல் பண்ணிடுறதில்ல, அந்த தன்மையை நீக்கிடுறது. அதாவது எந்த ஒரு பொருளையும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தீமையை விலக்கிட்டு பயன்படுத்தணும். இப்போ நீர் பருகணுன்னா அது சுத்த ஜலமாக பார்த்து அதை பருகும் பொழுது அந்த நீர் உடம்புக்கு நல்லது. ஒரு இஞ்சையே பயன்படுத்தணும் அப்படின்னா அதனுடைய மேல் தோலை எடுத்துட்டு பயன்படுத்தும் போது அதனுடைய குணம் பல மடங்காக நன்மையாக கிடைக்கும். அது மாதிரி ஒவ்வொரு உயிர்களிடத்திலும் அந்த ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம் இருக்கும். அப்படி அது ஒவ்வொன்றும் ஒரு தவறான எண்ணத்தில் வெளிப்படும்போது அது அசுர குணமாக மாறும். அதனால தான் முருகப்பெருமான் அந்த அசுரனை சம்ஹாரம் அழிச்சிடலை, சேவலும் மயிலுமாக தடுத்தாட்கொண்டார். தாரகனை சம்ஹாரம் பண்ணி யானை வாகனமாக மாற்றி ஐயனாரப்பனுக்கு வாகனமாக கொடுத்துட்றார். இந்த சிங்கமுகாசுரனை சம்ஹாரம் பண்ணி அம்பாளுக்கு வாகனமாக கொடுத்துட்றார். அப்போ அந்த அசுர தன்மைகளெல்லாம் நீக்கி இறைவன் அருள் புரிகிறார். அப்போ இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய நிறைய சக்திகளை பார்த்தோம் அப்படின்னா அந்த அசுர சக்திகளெல்லாம் போக்கி இறைவன் பயன்படுத்திக்கிறார். பரமேஸ்வரங்கிட்டையும் பார்த்தோம் அப்படின்னா பூத பிரேத பிசாச்சங்கள், அந்த கன கூட்டங்கள் இதெல்லாம் இருக்கும். அப்போ அத்தனையும் சுவாமி அடக்கி வச்சிருக்கார். அதனால தான் அடங்காத முயல்கனை அடித்து கொன்றாரேன்னு தட்சிணாமூர்த்தி, நடராஜா அந்த ரூபங்களில் பார்த்தோம்னா கீழே அசுரத்தன்மை இருக்கும். அப்போ அந்த அசுரனை அடக்கி வச்சுட்டுருக்கார். அப்போ ஏற்பட்ட ஆற்றல் உடையவன் இறைவன். அப்போ அசுர சக்திகளை எல்லாம் அடக்கி அந்த அசுர சக்திகளை கூட்டத்தோடும் இருப்பார். அந்த கூட்டத்திலையும் அவர் தான் இருக்கார். நம்ம திருப்புகழில் வர்ணிக்கும் பொழுதும் காவி உடுத்தும் தாழ்சடி வைத்தும் காடுகள் புக்கும் தடுமாறி காய்கனி துய்த்தும் காயமுறுத்தும் காசினி முற்றும் தெரியாதே ஜீவன் ஒடுக்கம் பூத ஒடுக்கம் தேர உதிக்கும் பரஞான தீப விளக்கங்கான எனக்கு உன் சீதள பத்மம் தருவாயே பாவ நிறத்தின் தாருக வர்க்கம் பாழ்பட உக்ரன் தருவீரா பாணிகள் கொட்டும் பேய்கள் பிதற்றும் பாடலை மெச்சும் கதிர்வேலா தூவிகள் நிற்கும் சாலி வளைக்கும் சோலை சிறக்கும் புலியூரா சூரர் மிக கொண்டாட நடிக்கும் தோகை நடத்தும் பெருமாளே அப்படின்னு முருகனை வர்ணிப்பார் திருப்புகழில். அப்படி இறைவன் இந்த நாமாவளியில் அழிக்கப்பட்ட அசுர கும்பலை உடையவராக முருகப்பெருமானை வர்ணிக்கிறது. ஓம் டாலிதாசுர சங்குலாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.